என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்க வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது வந்து எப்படி நம்மளுக்கு எந்தெந்த விதத்துலலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒன் டைம் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாக்ஸை வந்து சென்டர் பாயிண்டில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கிச்சனில் வந்து ஆயில் கேன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம சென்டரில் போட்டு விட்டோம் அப்படின்னா அது வந்து கையிலேருந்து வழுகாமல் ரொம்பவே க்ரிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் பவுச்சுக்கு வந்து ஸோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாக்ஸை வந்து நம்ம மொபைல் வந்து இதுக்குள்ள மாதிரி போட்டு நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி கேன் இதெல்லாம் நம்ம கொண்டு போகும்போது ஸோ அதையும் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கும்போது ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம மொபைலை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கொடை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ கொடைக்கு வந்து இதை வந்து ஒரு கவராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய சாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கொடையில் வந்து சம்டைம்ஸ் பட்டன்லாம் போயிடும். ஸோ அப்போ வந்து குடம் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து நிறைய ஐட்டங்கள்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வந்து நிறைய போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ட்ரேயில் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்காமல் ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அது வந்து சிந்தவும் செய்யாது, நம்மளுக்கு வேணுன்ற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கையில் வந்து அதை வந்து கவர் மாதிரி போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்பவே க்ளீன் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாக்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வேணான்னா நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.